459வது திருமந்திரம். பூவினிலே கந்தம் பொருந்தியவாறு போல், பூவினிலே கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. வார்த்தை எப்படி போட்டு அமைக்காது பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் தமிழில் செய்தி அமைக்க முடியுமா? திருமந்திரம் மட்டும் சும்மா படிக்க படிக்க அப்படியே இதை வைக்க முடியாது. என்ன சொல்கிறாரு? பூவினிலே கந்தம் பொருந்தியவாறு போல் சீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது. ஓவியம் போல உணர்ந்து அறிவாளருக்கன்றி நாவி அணைந்த நடு தெரியாமே. என்ன சொல்கிறாரு? அதாவது பூவினுக்குள்ளே மனம், ஒரு ரோஜா பூவையும் மனசையும் தனியாக பிரிக்க முடியுமா? ஒரு மல்லிகை பூவையும் அதோட வாசம் தனியாக பிரிக்க முடியுமா? முடியாது. நெருப்பையும் ஒளியும் தனியாக பிரிக்க முடியுமா? ரெண்டும் சேர்ந்தாதான் நெருப்பு, ரெண்டும் சேர்ந்தாதான் பூ. அப்போ இயற்கையிலேயே அந்த பூவுக்குள்ளே ஒரு மனம் வச்சு விரிய 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 மனம் வந்துக்கிட்டே இருக்கும். தனியாக மனத்தில் மட்டும் கொண்டு வச்சா இல்லை தனியாக பூ வச்சா ஒன்றுமே அதுக்கு பலன் இருக்கான்றவங்க தான். பூவுக்குள்ளே எப்படி மனம் வந்து அடங்கியிருக்கும் அது மேலே, அதே மாதிரி என்ன சொல்கிறாரு வச்சுக்கிறார் பாருங்கள். பூவினிலே மனம் பொருந்தி இருப்பது போல சீவனுக்குள்ளே சிவமனம் விளைந்தது. தகுதி கூட, அதாவது மொட்டாக இருக்கும்போது அந்த மனம் வராது. பூவுக்குள்ளே மொட்டாக தான் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த விரிய 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 அப்படியே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் மனம் வீசும். அருமையான மல்லிகைப்பூ வாசனை வீசும். அப்புறம் அதே மாதிரி நம்மளும் தகுதி கூட 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 மொட்டாக இருந்து, சின்ன பையனாக இருக்கணும், மொட்டாக இருந்து அப்புறம் பாலகனாக இருக்கும், அப்புறம் பருவம் வரும், அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், அப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தகுதி கூட 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 சீவனுக்குள்ளே சிவன் வந்து உட்கார்ந்து கொண்டார். ஏன்னா சீவன் பக்குவமாகுது. முதல்ல பக்குவம் இருக்காது. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய எண்ணம் இருக்கும். தவறுகளுக்கு நாம் வாய்ப்பு கொடுப்போம், தவறு நம்மளை செய்ய தூண்டும். ஆனால் நாளாக நாளாக எல்லா தவறும் நம்மளை வந்து மறுபடியும் ஒரு சிறந்த பேராசிரியனை போல் நின்று நம்மளை அது செய்யாதுன்னு சொல்லும், தடுக்கும் இல்லையா? அப்போது அப்படியே கொஞ்சம் நம்ம கருவினை வந்து நம்ம அழுக்கொண்டே நம்மளை சுத்தப்படுத்தும். பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய 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 சிவம் வந்து நமக்கு உட்காரக்கூடிய தகுதியாக அந்த உயிர் மாறும். அது வரைக்கும் அந்த உயிருக்குள்ளே சிவம் வர முடியாது. ஒரு சாக்கடையில் போய் ஒரு தேன் வந்து உட்காருமா? அப்போது மனம் வீசக்கூடிய மலரான போல் சிவன் ஒரு மலர், அந்த மலரில் வந்து தேன் வந்து உட்காராத மாதிரி சிவன் நம்மகிட்ட வந்து உட்கார ஆரம்பிக்கும்ட்டாரு. ஐயா என்ன சொல்கிறாரு? சீவனுக்குள்ள சிவமனம் விளைந்தது எழுதப்பட்ட சித்திரம் போல அசைவற்றிருந்து அறிய வல்லாருக்கு. ஒரு ஓவியத்தை சிவத்தில் வரைஞ்சா எப்படி அந்த ஓவியத்தை வந்து அசையாதோ அது மாதிரி கண்கள் எங்கேயும் வெளிப்புறத்தை நோக்காமல் உள்ள இறங்கி, மனம் எங்கேயும் ஆடாமல் அதான் மனசு சிவனுக்குள்ளே இறங்கி, கண் அதாவது பொறிகள் அத்தனையுமே உள்ளுக்குள்ளே ஒரு பொருளை பார்க்குற மாதிரி குவிஞ்சு உள்ளே பார்க்கணும். அது வரைக்கும் வெளியே அந்த கண் பார்க்கும், காது கேட்கும், மூக்கு சுவாசம் பண்ண எல்லாமே வெளியவே. இந்த பொறிகள் தான் நமக்கு வந்து எல்லா பாசங்களையும் கொடுக்கும், எல்லா ஆசையும் கொடுக்கும். கண்ட புலன்கள் இதெல்லாம் கண் மூலமாக தான் பாவம் உள்ளே சேரும், காது மூலமாக தான் கோபம் உள்ளே சேரும். எல்லாத்தையுமே நம்ம உள்ளே கொண்டுட்டு போய் நிறுத்தி இறைவனோடு அதை லயப்பட வைத்து விட்டால் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேம்பார். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம்பார். அப்புறம் தான் சொல்லுவார், கள்ள புலன்கள் ஐந்தும் காலாம். அதாவது உனக்கு கள்ள புலன்கள் எல்லாமே நம்மளுக்கு கோபத்தையும் காமத்தையும் ஆசையும் உண்டு பண்ணி எல்லா தவறையும் பண்ண சொல்கிறது போல அந்த கண்ணு காது மூக்கு வாய் தான். இது வந்து நீ அதை சரி செய்து விட்டால் அதுதான் உனக்கு இறைவனை காட்டக்கூடிய ஒளி விளக்காக மாறும். கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. ஏன் அந்த புலன் என்ன செய்யணும்? நமக்கு ஆசையை உண்டு பண்ணணும். பார்த்த உடனே ஆசை வரும், அலைய முடியலன்னா கோபம் வரும், சண்டை வரும். முன்னாடி இப்போ நாளாக நாளாக நமக்கு என்ன செய்யணும்? புலன் வந்து வேண்டாம், தவறு, ஆசை வைக்காத இப்படி சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறம் நம்மளை அதுவே தியானம் தவம் செய்ய சொல்லி நாம் அதை கொஞ்சம் சொன்னோம். எனக்கு வந்து நான் அறியாதவன், என்னை ரொம்ப சொல்ல பண்ணாத, எனக்கு வேண்டியதை காட்டு இறைவன் அப்படின்னு சொல்லி நாம் அதை புலன்களை கெஞ்சி கெஞ்சி. புலன் யாருன்னா பராசக்தியுடைய அம்சம், எல்லாமே தாயின் அம்சம். நமக்காக வேண்டி அவள் புலன்களை படைச்சி பூமியை நுகர வச்சுருப்பாள். எல்லா இன்பங்களும் இது மூலமாக தான் போகணும். அப்போ நுகர வச்ச தாயிட்ட சொல்லுங்க, எனக்கு போதுமா, நான் அப்பாட்ட போகணும், நான் ரொம்ப நாள் வந்துட்டேன் பூமியில், மறுபடியும் பிறந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பிறவி வேண்டாம்னு சொல்ல சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கு நாயகி என்பதை அறியலை. அவள் தான் நம்மளை சிவன்ட்டு அனுப்பி வைக்கணும். அவள் இல்லைன்னா தனிச்சு இந்த உயிரால் இறைவன்கிட்ட போக முடியாது. அப்போது அந்த புலன்களை, கள்ளத்தனம் பண்ணுற புலன்களை காளா மணி விளக்காக மாற்ற பயிற்சி எடுத்துக்கொள். முதல்ல புலன் நமக்கு தேவை. ஏன்னா பூமியில் சர்க்கரையா தேனா ருசித்து சாப்பிடணும். அப்போ அந்த புலன் நமக்கு வேணும். இன்பமான பொருளை பார்க்கணும், கேட்கணும், அனுபவிக்கணும். ஆனால் ஒரு காலம் வரைக்கும் புலன் நமக்கு தேவை. அப்புறம் அது வந்து கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு போதும்.
போதும்னு வந்தவனுக்கு மட்டும்தான் இறைநயம் என்பது சப்போர்ட் பண்ணும். எனக்கு சாகிற வரைக்கும் அது இல்லாமல் நான் தூங்க முடியாது, இதில் சாப்பிடாமல் தூங்க முடியாது பார்க்க அப்படின்றவனுக்கெல்லாம் இந்த பிறவி என்பது வீணாக போயிடும். உடம்பு போயிடும், பிறவி வீணாக போயிடும் இல்லையா? என்ன சொல்கிறது ஐயா? எழுதப்பட்ட சித்திரம் போல அசைப்பட்டிருந்து அறிய வல்லாருக்கு புனுகு பூனை சேர்ந்த நடுதறி மனம் வீசுவது போல. புனுகு பூனை யாராவது பார்த்துருக்கீங்களா? புனுகு பூனை பெரிய பூனையாக இருக்கும். அந்த பூனை வந்து பின்னாடி இருந்து உரசிக்கிட்டே இருக்க அந்த தறி இருக்கு பாருங்க, அது மனம் வீசும். பின்னாடி தான் வரும். அதுக்கு புனுகு பூனைக்கு இந்த புனுகு பின்னாடி தான் வரும். அந்த புனுகு அது நிற்காது, உட்காராது, அப்படியே சுற்றிட்டே இருக்கும். அது சுத்த என்ன செய்யும், அப்படி அங்கங்கே தேய்ச்சிட்டே இருக்கும். அந்த தேய்க்கிற இடமெல்லாம் மனம் வீசும். பூனை பெரிய பூனை, அது முள்ள போட்டிருப்பாங்க. அது யாராவது கேட்டாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அதை நசுக்கி வெளியெடுப்பாங்க அந்த புனுகை. அது தன்னாலே வரும்போது அங்கங்கே தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கூண்டு முழுதும் மனம் வீசும். அப்போ என்ன சொல்கிறது ஐயா? புனுகு பூனை சேர்ந்த நடு தறி மனம் வீசுவது போல மனமும் சிவத்தோடு சேர்ந்து விட்டால் மனம் வீசும். மனம் என்பது நமக்கு தேவை. அதுதான் அந்த பூமியை ஜெயிக்க வைக்கும், வாழ வைக்கும், சண்டை போட வைக்கும். எல்லா அனுபவத்தையும் மனம்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கும். மனதை கொண்டு முதல்ல பூமியை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் மனதை துறக்க வேண்டும். மனம்தான் நமக்கு அப்புறம் எதிரியாக இருக்கும். இந்த மனம்தான் நமக்கு முதல்ல வாழவும் வைக்கணும். ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம மனசை வேண்டாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வெளியே வாம்பார். மனம் வந்து விடாது. அப்போது இந்த பூமியில் வந்து பிறக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பிறந்தாச்சு. வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது, வாழ்ந்தாச்சு. எல்லாரையும் போல் நீயும் சுடுகாட்டுக்கு போப்பியா? நீ எதுக்கு வந்த தெரியுமா? இதை கேட்குறது நம்ம ஆன்மீகம் கேட்குது. நீ எதுக்கு வந்த பூமிக்கு? பிறப்பின் ரகசியம் என்ன? முதல்ல அதை சொல்லு. எல்லாரையும் போல நான் பூமிக்கு வந்தேன், கொஞ்ச காலம் வாழ்ந்தேன், அப்புறம் சாகுறேன்னு சொன்னால் இது உனக்கும் அந்த நாய்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவும் அப்படி தான் வந்துச்சு, அது நீயும் அப்படி தான் போகிற. அப்போ மனித பிறவி என்பதுக்கு மகத்துவம் என்னன்னு கேட்குது ஆன்மீகம். சாக பிறந்தவன் அல்ல நீ சாக பிறந்தவன் அல்ல. அப்போ உன்னை எது சாகடிக்குதுன்னு பார். எது சாகடிக்குது? உறவு, உறக்கம், உணவு. இந்த மூணும் தான். உணவில் முதல்ல கை வை. பசி எப்போதும் கொஞ்சம் பசியாகவே இருக்கணும் வயிற்றுக்குள்ளே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கும் போது எந்திரிச்சிடணும். ரெண்டாவது உறக்கம், ரொம்ப தூங்காத. மூன்றாவது உறவு, அது குறைஞ்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். இந்த மூணு தான் ஒரு உயிரை சாகடிக்கும். தனித்திரு. இந்த மூணு வள்ளலார் சொன்னது. பசித்திரு, குடித்திரு, தனித்திரு. இந்த மூன்றும் தான் ஏக மந்திரம். இந்த மந்திரத்தை கடைபிடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு அழியாது. எவ்வளோ பெரிய சாப்பாடாக இருந்தால் சதான், வேண்டாம்னா வேண்டாம் தான் தூக்கி போட்டணும். குப்பையில் போட்டதா இந்த குப்பையாக இது வயிறு குப்பை கூடாது. சாப்பாட்டை கையை வச்சிட்டோம்னா ருசித்து சாப்பிடணும், நல்லா சப்பி சாப்பிடணும். அப்போ தான் இன்சுலின் சுரக்கும். இன்னும் கொஞ்சம் பசிக்குது, கொஞ்சம் சாப்பிடலாமான்னு இருக்கும்போது எந்திரிச்சிடணும், போதும். அப்போ உடம்பை காப்பாற்றிக்கலாம் இல்லையா? உடம்பு இருந்தால் தான் இந்த பூமியில் நீ யோக சாஸ்திரத்தை கற்றுக்க முடியும். அதுதான் அதுக்காக நமக்கு அந்த உடம்பு வந்து முதுகு தண்டை நேராக வச்சு அனுப்பியிருக்காரு. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இப்படி தான் வளருங்க. எல்லாம் நமக்கு மட்டும்தான் நேராக வளரணும். மனிதன் மட்டும்தான் அந்த பூமியை ஜெயிக்கிறவன், அதாவது சாதனை பண்ண வந்தவன். மற்றதுக்கெல்லாம் தண்டனை. எந்த ஆடு மாடாவது பிறந்த உடனே இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் சாப்பிடும். 1,00,000 வருஷத்துக்கு முந்தைய மாடு இன்னைக்கு அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. மனிதன் அப்படி இல்லையா? நினைச்சபடியான வாழ்க்கை, நினைச்சபடியான சாப்பாடு, வீடு, அனுபவிக்கிற பொருள் அத்தனையும் மனிதன் சொந்தம். அப்போ மனிதன் தான் மகத்தானவன் பூமியில். நீ உன் பிறவி பிணியை நீக்க வந்தவன் இங்கே வந்து மறுபடியும் ஆசையினால் மறுபடியும் பிறவி பிணியை கூட்டிக்கிட்டே போனேன்னா இனிமேல் எந்த காலம் நீ இந்த பிறவி வெளியே வர போகிற? இது யாரும் கேட்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆகமம் கேட்குது. ஆகமம் கேட்குது, நீ வந்த நோக்கம் என்னடா பூமிக்கு? வந்தது வேட்டா வர்றது, அதை உங்க கேட்குறவங்கள நடந்து என்ன அர்த்தம்? அது உட்காருங்க. என்ன சொல்கிறாரு? நீ எதுக்கு வந்த பூமிக்கு? உன்னை மட்டும் நான் எல்லா அறிவோட நான் பூமிக்கு அனுப்பி கூப்பிட்டு வந்தேன்னா எதுக்கு வந்திருக்கேன் நீ? மற்றது மாதிரி நாய் மாதிரி நரி மாதிரி நீ சாக போறியா? உன்ன மாதிரியே நீ என்னையும் படைச்சி வச்சிருக்கிற, என்னை கேட்காமலையே. நான் இப்படி தான் இருப்பேன்னு உனக்கு மட்டும் யாராவது சொல்லிட்டாங்க, என்ன மாதிரி உன்ன மாதிரி படைச்சி வச்சிருக்கிற. அப்போ நீ என்ன மாதிரி மாறணுமா இல்லையா? எப்படி? அவர் பேரறியா பெரும்பொருள், அது பேரறியா பெருஞ்சுடர்.
யாருமே அதுக்கு பேரும் வைக்கல. பேரும் தானே பேர் வைக்கலாம், அதுக்கு உருவம் கிடையாது. உருவம் தானே பேர் வைக்க முடியும். ஒரு அணுனா கூட அணுன்னு பேருக்கு இருந்தால் அந்த அணுங்கிற ஒரு பொருள் இருக்குது. இதுக்கு மேலே அதை வந்து பிளக்க முடியாதுன்றது தான் அணுன்னு பேர் அதுக்கு. அதாவது இந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்த்து அது நுண்ணிய கிருமியாக போய் அதுக்கப்புறம் பிளக்கவே கரை கடந்திடல